நான் உங்க அருண். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சித்த ரகசியத்தை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா இது ஒரு நீண்ட பயணம். சித்தர்களை புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சி. அமானுஷ்யமான நிகழ்வுகள் நிறைய இன்னைக்கு எனக்காக காத்திருக்குங்கிற எதிர்பார்ப்போட நான் இன்னைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திண்டுக்கல் பகுதியிலும் இதை சுற்றி இருக்கிற பகுதியிலும் கிட்டத்தட்ட 27 ஜீவ சமாதிகள் அமைஞ்சிருக்கு. ஒரே ஊரில் சித்தர்கள் ஜீவ சமாதி ஆகும் ரகசியம். அந்த இடத்துல பல நாகங்கள் இருக்கு. அதை ஒரு நாகம் 100 வருடம் பழமையான நாகம். திண்டுக்கல் பின்னணியில் மறைந்திருக்கும் அமானுஷ்யங்கள். ஜெயின்ஸ் பொதுவா மகாவீரர் உள்பட 24 பேரை வணங்குறாங்க. இவங்களுக்கு தீர்த்தங்கரர்னு பேரு. ஜெயின் மதத்துல மொத்தம் இப்படி 24 பேர் இருக்காங்க. இந்த 24 மகான்கள்ல 23 பேரு ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கிற ஷிகர்ஜி அப்படிங்கிற ஒரே மலையில ஜீவசமாதி ஆயிருக்காங்க. அதனால ஜெயின்களோட மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பூமியாவே சாம்வேத் ஷிகர்ஜிங்கிற இந்த மலை இருக்கு. எல்லாருமே ஏன் ஒரு குறிப்பிட்ட மலையிலேயே போய் ஜீவசமாதி ஆனாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லார் மனசுலையும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் இன்னைக்கு திண்டுக்கல் பகுதியில் தான் இருக்கேன். ஜெயின் மதத்தை சேர்ந்த 24 தீர்த்தங்கரில் 23 தீர்த்தங்கர் ஒரே இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அந்த இடம் ஜார்க்கண்டில் இருக்கிற ஷிகர்ஜி அப்படிங்கிற மலை தான். இப்படி எல்லாருமே ஒரே இடத்தை தேர்ந்தெடுத்து ஜீவசமாதி அமைக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற டிவைன் பவர் தான் அப்படின்ட்டு ஓஷோ தன்னோட புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த வகையில் திண்டுக்கல் பகுதியிலும் இதை சுற்றி இருக்கிற பகுதியிலும் கிட்டத்தட்ட 27 ஜீவசமாதிகள் அமைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் இந்த திண்டுக்கல் பகுதியோட டிவைன் பவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது கண் நிகழ்ச்சியில திண்டுக்கல்லில் வாழும் அமானுஷ்ய மனிதர்கள் பத்தின ஒரு எபிசோட் ரீசெண்டா ஒளிபரப்பானது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதுக்காக நான் திண்டுக்கல்லுக்கு வந்திருக்கேன். அப்படி இந்த திண்டுக்கல்லுக்கும் சித்தர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். ஏற்கனவே திண்டுக்கல்லில் சுத்தி தெரியும் அமானுஷ்ய மனிதர்களை சந்திக்க வந்தேன்னா இப்ப திரும்பவும் இங்க வந்திருக்கேன். இன்னும் என்னவெல்லாம் ஆச்சரியங்கள் காத்திருக்குன்னு எனக்கு தெரியல. இவர் தான் பீட்டர். இவரும் ஏற்கனவே நம்மளோட மூன்றாவது கண் நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு அறிமுகமானவர் தான். திண்டுக்கல்லில் வாழும் அமானுஷ்ய மனிதர்களை எல்லாம் இவர் தான் என்னை கூட்டிட்டு போய் காட்டினாரு. கடந்த சில வருஷங்களாவே சித்தர்கள் பத்தின ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பீட்டர். அதனால இவர் மூலமா சித்தர்கள் பத்தின நிறைய தகவல்கள் கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முதல்ல என்ன திண்டுக்கல்ல இருக்கிற முக்கியமான சில ஜீவ சமாதிகளுக்கு அழைச்சிட்டு போறதா சொல்லியிருக்காரு. இப்ப நாங்க திண்டுக்கல் முத்தழகுப்பட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த மலையோட அடிவாரத்துல தான் ஓத சுவாமி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்கிறத பீட்டர் சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஓத சுவாமிகளை பத்தி பீட்டர் நிறைய சொல்லிக்கிட்டே வந்ததால அந்த ஜீவ சமாதிக்கு உடனே போகணுங்கிற ஆவல் எனக்குள்ள வந்தது. இதுதான் ஓதசாமி ஜீவ சமாதி இருக்கிற இடம். திண்டுக்கல் பகுதியில் நிறைய சித்தர்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே இருக்கிற சித்தர்கள்லேயே முக்கியமான சித்தராக சொல்லப்படுறது ஓத சுவாமிகள் அப்படின்ற சுப்பையா சித்தர் கோவில் தான். இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனாலே ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்தை பார்க்கும்போது கற்கோவில் மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. ஓத சுவாமி அப்படிங்கிறது இவரோட பட்ட பெயர். உண்மையான பெயர் சுப்பையா சுவாமிகள். திண்டுக்கல்ல இருக்கிற ஜீவ சமாதிகள்ல மிகவும் பழமையான சமாதியா இதை குறிப்பிட்டு சொல்றாங்க. திண்டுக்கல்லே பழமையான ஜீவ சமாதி இந்த தான். இப்போ திண்டுக்கல் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு நிலையில் ஐயா ஓதசாமி ஐயாவோட கோயிலுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. இவரோட ஆசீர்வாதத்தோடு தான் இருப்பாங்க பெரும்பகுதி. அந்த திண்டுக்கல்லை சுற்றி எவ்வளோ சித்தர் பீடங்கள் இருக்கும்? திண்டுக்கல்லை சுற்றி மொத்தம் 26 சித்தர் பீடங்கள் இருக்குது இது வரைக்கும் இருக்கிறது. திண்டுக்கல்லை சுற்றினா திண்டுக்கல் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அவுட்ரு போனோம்னா மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு 27 ஜீவ சமாதிகள். இது 27 ஜீவ சமாதிகள் இந்த திண்டுக்கல் பகுதியில் மட்டும் இருக்கு. இந்த இடத்துல ஓத சுவாமிகள் ஜீவ சமாதியாகி 108 வருஷம் ஆகுது. ஆனா இப்பவும் இங்க வந்து வேண்டிக்கிட்டா அது உடனே பலிக்கிறதா பக்தர்கள் நம்புறாங்க. அதனால தான் இந்த ஜீவ சமாதிக்கு நிறைய பேர் வந்து போறாங்க. இந்த சித்தர் கோவிலுக்கு பல வருடங்களா தொடர்ந்து வரக்கூடிய சிலரை நான் சந்திச்சேன். இவரு குமாரசாமி. தொடர்ந்து 12 வருஷமா இங்க வந்துகிட்டு இருக்காரு. 10-12 வருஷம் வந்துட்டு இருக்கேன். அவரோட அடிமை நான். ரெண்டாவது எனக்கு பணம் காசு காட்டில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காரு. இனியும் கொடுப்பார். அந்த நம்பிக்கை தான் நான் வந்துட்டு இருக்கேன். பணம் காசை எதிர்பார்க்கறதே இல்லை அவர்கிட்ட. தன்னை போல் வந்துட்டுருக்கு. என்னங்க இப்போயும் சரி எதிர்காலத்துலையும் சரி நிம்மதி சந்தோஷம் கொடுக்குற இடத்துல வைக்கிறார். என் கை இப்படி தான் இருக்கும், இப்படி இல்லை. அதுக்கு அவர் தான் காரணம். உயிர் வாழ அவர் போட்ட பிச்சை.
இந்த சித்தர் பீடத்துக்கு மேல உள்ள பாறையில இருந்து தண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த பாறைக்கு மேல இருக்கும் தெப்பத்துல இருந்து இந்த தண்ணீர் வடியறதா இங்க வரவங்க சொல்றாங்க. இதே மாதிரி இன்னும் சில ஆச்சரியங்களையும் இந்த சித்தர் கோவில்ல நான் கேள்விப்பட்டேன். சித்தர் ஜீவசமாதியான 50 ஆண்டுகள் கழிச்சு தான் இந்த கோவிலை உருவாக்கி இருக்காங்க. தான் உயிரோட வாழ்ந்த காலத்துல ஓத சுவாமிகள் நிர்வாணமா தான் இந்த திண்டுக்கல் முழுக்க சுத்தி வருவாராம். இந்த சித்தர் பீடத்துல இருந்து வெளிவரக்கூடிய புத்தகத்துல சமீபத்துல வெளியான ஒரு செய்தியை பத்தி பீட்டர் என்கிட்ட சொன்னாரு. ஓத சுவாமி உயிரோட வாழ்ந்த காலத்துல நம்மோட நாட்டுல ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. நாடு விடுதலை அடைய நிறைய பேர் போராடிட்டு இருந்தாங்க. அதுல சுப்பிரமணிய சிவாவும் ஒருத்தர். அந்த சுப்பிரமணிய சிவாவுக்கும் ஓதசாமிக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது. சுப்பிரமணிய சிவான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுதந்திர போராட்ட தியாகி. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சாமியோட மருமகன்னு சொல்கிறாங்க. அவர் அப்படிங்களா? அவருக்கு வந்து நம்ம சாமி தான் தாய்மாமன்னு சொல்கிறாங்க. இவங்க சாமியை வந்து அவர் பார்த்து இவர் மாதிரி துறவி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து சாமிகிட்ட கேட்டிருக்காரு. இப்போ சாமி வந்து நேரடியாக பயில் சொல்லாமல் நீ நிர்வாணத்தோட போய் ஒரு ஊரை காட்டி இந்த ஊர்லேயே தண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அவர் சுப்பிரமணிய சுவாமி சித்தர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு தைரியத்தில் போயிட்டார். அந்த இடத்துல போய் வீட்டில் வந்து ஒரு கதை தட்டி கேட்கும்போது இவர் நிர்வாணமாக இருக்கிறத பார்த்து அந்த அம்மா வந்து கண்ணை மூடிக்கிச்சு. இவர் உடனே அமைதியாக வந்து கையை வச்சு வந்துட்டார். இங்கே வந்தோன்னே சாமிகிட்ட வந்து தண்ணியை கொடுத்துருக்காரு. தண்ணி வாங்கும்போது சாமி கேட்டிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. சரியாக நடந்த விஷயத்தை அப்படியே சொன்னோன்னே உனக்கு ஆன்மீக ஒரு சரிப்பட்டு வராது, இப்போ சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, நீ போய் கலந்துக்க, நீ நல்ல பேர் பெற்று விளங்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் சுதந்திர போராட்டத்தை வந்து கலந்துக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய நேம் வாங்கியிருக்காரு. இவர் வெள்ளைச்சாமி தொடர்ந்து பல வருஷமா இந்த சித்தர் கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இங்க வந்து மனமாற வேண்டிக்கிட்டு எந்த கோரிக்கையை வச்சாலும் அது உடனே நடக்கும்னு சொல்றாரு வெள்ளைச்சாமி. திருமணம் நடக்காமல் இருக்குது. ஐயாட்ட வந்து சொன்னோன்னே எப்படியும் திருமணம் நடக்குது. வெகு காலமாக அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயாட்ட வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து வேண்டுதல் பண்ணிட்டு போகிறவங்க நல்லா இருக்காங்க. பகவான் ரமண மகரிஷி உலகம் முழுக்க இவருக்கு பக்தர்கள் இருக்காங்க. திருவண்ணாமலைன்னு சொன்னாலே ரமண மகரிஷியோட பேரும் சேர்ந்தே நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட ரமணருக்கு குருவா இருந்து அவரை தவ வாழ்க்கைக்கு அனுப்பி வச்சதே இந்த ஓத சுவாமிகள் தான் அப்படிங்கிற தகவல் எனக்குள்ள ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அவர் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு முனிசிபல் ஸ்கூலில். அந்த ஸ்கூலுக்கு வெளியே எழுதி போட்டிருப்பாங்க பகவான் ரமணர் பள்ளின்னு எழுதி போட்டிருக்காங்க. அங்கே படிக்கும்போது அவர் வந்து இவர் டெய்லி பார்ப்பாராம். அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீங்கள் உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ அருணாச்சலம் போன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தான் அவருக்கு அந்த உணர்வுகள் ஏற்பட்டு அவர் அருணாச்சலம் போனதாக சொல்கிறாங்க. உலகத்துக்கே ஞானத்தை உணர்த்திய பகவான் ரமணர் இந்த ஊர் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அவர் படிச்ச ஸ்கூலை நேர்ல போய் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. பகவான் ரமணர் படிச்ச ஸ்கூலுக்குள்ள அவர் சுத்தி திரிஞ்ச இடங்கள்ல இப்ப நானும் நடக்கிறது அவரோடையே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்தது. ரமணர் படிச்ச ஸ்கூலை நானும் பீட்டரும் சுத்தி பார்த்தோம். ரமண மகரிஷி இங்க தான் படிச்சாரு அப்படிங்கறத இங்க ஒரு சுவத்துல எழுதி வச்சிருக்காங்க. சித்தர்கள் இருந்த இடம் என்னன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி ரமண மகரிஷி இருந்த இடத்துல நாங்க இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கறதே மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ராமானுஜத்தை நான் சந்திச்சு பேசினேன். ரமண மகரிஷி இந்த ஸ்கூல்ல படிச்ச காலகட்டத்தை பத்தி அவர் எனக்கு விளக்குனாரு. இந்த ஸ்கூலில் தான் ரமண மகரிஷி படிச்சிருக்காரு. ஆமாங்க. ஒரு எந்த காலகட்டத்தில் படிச்சிருந்தாரு? 1890 to 1891 அந்த ஒரு வருட காலம் இங்கே வந்து 6ஆவது வகுப்பு படிச்சிருக்கிறார். இங்கே ஒரு வருஷம் தான் படிச்சிருக்காரு. ஒரு வருஷம் தான் படிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வேற எங்கே போய் படிச்சார்? வேற வந்து எங்கேயும் படிக்கல. அவருடைய படிப்பை இதோட நிறுத்திக்கிட்டார். நிறுத்திக்கிட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டார். ரமண மகரிஷி படிச்ச காலத்துல இருந்த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸை எல்லாம் எனக்கு காட்டினாங்க. தான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன வரவழைச்ச ரமண மகரிஷிக்கு மனசுக்குள்ள நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். திண்டுக்கல்லில் இருக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு இடத்துக்கு தான் அடுத்து நான் போக போறேன். திண்டுக்கல் ரோட்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதே ஊர்ல சில நாட்களுக்கு முன்னால ரோட்டோரத்துல சிலரை நான் சந்திச்சது என்னோட ஞாபகத்துல வந்தது. ஏற்கனவே ரோட்ல தாடியோட சுத்துறவங்களை எல்லாம் சித்தர்னு எப்படி சொல்றீங்கன்னு சில விமர்சனங்கள் நமக்கு வந்தது. அதனால தான் நம்ம ப்ரோக்ராம்ல அமானுஷ்ய மனிதர்கள்னு இவங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தோம். ஆனாலும் தற்போது வாழ்ந்துகிட்டு இருக்கிற சக்தி பெற்ற மனிதர்கள் பத்தின ஆராய்ச்சியில இருக்கிறவர் பீட்டர். சித்தர்களுக்கும் பைத்தியத்திற்குமான வேறுபாட்டை பத்தி அவர்கிட்டயே கேட்டேன்.
அது எப்படி வந்து சித்தர்கள் அப்படிங்கிற நிலையை வந்து எப்படி ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிறது? பார்க்குறவங்க எல்லாரையும் சித்தர்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்ல முடியும்? அது எல்லாத்தாலையும் தெரிஞ்சுக்கிற முடியாது. பொதுவாக சித்தர்களும் பைத்தியக்காரங்களும் தோட்டத்தில் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா சித்தர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் காசு கேட்க மாட்டாங்க, யாரையும் தொல்லை பண்ண மாட்டாங்க. இன்னொன்று அவங்களோட கண்ணை பார்த்திங்கன்னா எந்த வித கலக்கம் இல்லாமல் வந்து தெளிவாக இருக்கும். முகம் வந்து பொலிவாக இருக்கும். ரொம்ப டயர்னஸாவோ சோர்வாவோ இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பைத்தியக்காரங்களும் நிலை இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் போய் அடிக்க தொல்லை பண்ண காசு கேட்க அந்த மாதிரி பண்ணுவாங்க, சாப்பாடு கேட்பாங்க. சித்தர்கள் அப்படி யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. பொதுவாக சித்தர்களை வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சித்தர்கள்னு அவங்க வெளிக்காட்டினா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நாமளாக போய் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் அண்ட் பிலீஃப், இதை நீங்கள் மிராக்கிள்னு சொல்லலாம். டு மீ இட்ஸ் அ மிராக்கிள். அது எல்லாமே இந்த சித்தரோட மகிமை தான் அப்படின்னு நம்புறீங்களா சார்? ஆமாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. திண்டுக்கல் பகுதியை சுத்தி மட்டும் 27 ஜீவ சமாதிகள் இருக்குன்னு கேள்விப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஜீவ சமாதிகள்ல இன்னைக்கும் சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால திண்டுக்கல்ல சுத்தி இருக்கிற ஜீவ சமாதிகளை தான் நான் இன்னைக்கு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து நான் பார்க்க போற ஜீவ சமாதி ரொம்பவே முக்கியமானது. கசவனம்பட்டி நிர்வாண மௌன சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டியில் தான் மௌன நிர்வாண சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்கு. இங்க இருக்கிற மிகப்பெரிய சித்தர்கள்ல இவரும் ஒருத்தர். அந்த கோவிலுக்கு தான் நான் இப்ப போக போறேன். கசவனம்பட்டி மௌன சாமியார் ஜீவ சமாதி பத்தி பல ஆச்சரியமான விஷயங்களை கேள்விப்பட முடிஞ்சது. இன்னைக்கும் அந்த சித்தரோட கோவில்ல பல அதிசயங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. இதையெல்லாம் நேரடியா பார்க்கத்தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். கசவனம்பட்டி ஊருக்குள்ள வந்தோம். மௌன சுவாமிகள் கோவிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். மௌன சுவாமிகள் ஜீவ சமாதியான பிறகு கட்டப்பட்ட கோவில் தான் இது. கோவில் முழுக்க சாமியோட போட்டோக்களை பார்க்க முடிஞ்சது. எந்த ஒரு படத்துலயும் சாமியோட உடம்புல சின்ன பிட்டு துணி கூட இல்ல. சாமியோட நிர்வாண உருவத்தையே ஒரு வெங்கல சிலையா வடிச்சு வச்சிருந்தாங்க. குடும்பமா கோவிலுக்கு வரவங்க இந்த மகான தெய்வமா வழிபடுற காட்சிகளையும் இங்க பார்க்க முடிஞ்சது. வழக்கமா சுவாமிக்கு பூஜை சாமான்கள் வாங்கும்போது தேங்காய் பழத்தோட ஊதுபத்தி வாங்குவோம். ஆனா இந்த கோவிலுக்கு வரவங்க சிகரெட்டையும் ஒரு பூஜை பொருளா வாங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சாமிக்கு முன்னால ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிற மாதிரி இங்க சிகரெட்டையும் கொளுத்தி வச்சு வழிபாடு செய்யறாங்களாம். சிகரெட் எரிஞ்சு கிடைக்கக்கூடிய சாம்பலை பிரசாதமா நினைச்சு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. இந்த சித்தர் 1982ஆம் வருஷம் ஜீவ சமாதி ஆயிருக்கிறதா சொன்னாங்க. சாமி உயிரோட வாழ்ந்த காலத்துல அவரோட அற்புதங்களை பார்த்தவங்களை சந்திக்க நான் முடிவு செஞ்சிருந்தேன். கசவனம்பட்டி மௌன சுவாமிகளே மானசீகமா அதற்காக வழிகாட்டி ஒருத்தரை எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. இவர் தான் முருகன். கசவனம்பட்டியில டீ கடை வச்சிருக்காரு. முருகனோட அப்பா பேரு சுப்பையா. மௌன சுவாமிகள் வாழ்ந்த காலத்துல சுப்பையா அவருக்கு உதவியாளரா 30 வருடங்கள் இருந்திருக்காரு. இந்த போட்டோவுல சாமி கால் அடியில இருக்கிறவர் தான் சுப்பையா. சுப்பையா இப்போ இல்ல, இறந்துட்டாரு. சாமி பத்தியும் அவர் கூட தன்னோட அப்பா இருந்ததை பத்தி எல்லாம் முருகன் எனக்கு சொன்னாரு. என்னுடைய பேர் முருகன், எங்கள் அப்பா பேர் சுப்பையா. அதாவது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க அவங்க அப்பாங்களா? ஆமாம், சிசியராக இருந்தவருங்க. எவ்வளோ நாளாக சிசியராக இருந்தாங்க? 30 வருஷமாக சாமியோட இருந்தாருங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது? உயிரோடு இருக்கல. சாமி குளிப்பாட்டி விட அவருக்கு அந்த 1க்கு 2க்கு அந்த கோயில் அடிச்சுவாருங்க. அதை எடுத்து வெளியே போட சாமிக்கு இந்த விமத்தம் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஆளுகளை கூட்டு வச்சு குளிப்பாட்டி விட கொள்ள தொண்டு பண்ணிட்டு வந்தார். சாமி உயிரோட இருந்த நாட்கள்ல அவர் மேல நம்பிக்கை வச்சு நிறைய பேரு அவரை தரிசிக்க வருவாங்களாம். பேசக்கூடிய ஆற்றல் இருந்தும் சாமியார் யாரிடமும் சரியா பேசுவது கிடையாதாம். அப்படி பக்தர்கள் வரும்போது நடந்த சில அனுபவங்களை முருகன் எனக்கு சொன்னாரு. சாமிகளை வந்து உயிரோடு இருக்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி உங்களுக்கு நல்லா பேசுவாரா? ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஒரு டீ வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா சாப்பிடுவார். சிகரெட் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா குடிப்பாருங்க. அந்த ஒரு சில ஆளுகிட்ட வாங்கி குடிக்க மாட்டார், தூக்கி எறிஞ்சிருவார். ஏன் ஏதாவது காரணம் இருக்கா? கொஞ்சம் கோவிப்பார் அவங்கள கண்டா. அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுன்னா, உங்கள் பேரில் கொஞ்சம் கோபமாக இருக்காரு, கொஞ்சம் நேரம் உட்காருங்க, கொஞ்சம் லேட்டாகி நீங்கள் கொடுங்கங்களா, கொஞ்சம் லேட்டாகி கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுக்குவார். உங்களுக்கு பிடிச்ச கூட உங்களை அடித்தாருன்னா விலகிடும்
அவர் ஒரு கையில் ஒருத்தர் அடித்தா அந்த பூடை விலகுதுன்னு அர்த்தம் இல்லை. விலகிறேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அதே போல் சாமி ஊதி எடுத்து கொடுப்பாரு எங்கள் அப்பா சொன்னோடனே. அவங்க வாங்கிட்டு போவாங்க. அடுத்த ட்ரிப் வந்து சாமி என்னை அடித்ததுனால நாங்கள் நல்லாயிருக்கோம், எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கு, நாங்கள் போட்டிருந்த கேஸ் ரிலீஃப் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை நாங்கள் எங்கள் காதில் கேட்டிருக்கோம். திண்டுக்கல்ல ஏற்கனவே நான் சந்திச்ச பிச்சை சித்தரும், சென்னையில இருக்கிற சிகரெட் சித்தரும், பழனியில இருக்கிற சாக்கடை சித்தரும் தன்னை பார்க்க வரவங்களை அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி அடிச்சா அடி வாங்கினவங்க பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நம்பிக்கை மௌனசாமிகள் வாழ்ந்த காலத்திலையும் இருந்திருக்கு. அதனால நிறைய பேரு கசவனம்பட்டி சாமி கிட்ட அடி வாங்குறதுலயே ஆர்வமா இருந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டது எனக்கு ஒரு வியப்பான தகவலா இருந்தது. இந்த மௌனசுவாமி கோவிலுக்கு எல்லாரும் குடும்பமா வந்து வேண்டிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து குடும்பத்தோட வந்திருந்தாரு ராஜு. வேலையில இருந்த பிரச்சனைக்காக ஏற்கனவே இங்க வந்து வேண்டிக்கிட்டதையும் அதை இந்த மகன் சரி செஞ்சதை பத்தியும் எனக்கு விளக்கி சொன்னாரு. அதே மாதிரி இவரோட மனைவிக்கு குழந்தை பிறந்தப்போ நடந்த சில விஷயங்களை இவர் எனக்கு சொன்னப்போ நிஜமாவே அது எனக்கு ஆச்சரியமான அனுபவமா இருந்தது. இது வந்து என்னோட 2வது சன் சாய்ராம் குமார் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சன் வந்து சிசேரியன் டெலிவரி, செகண்ட் சன் நார்மல் டெலிவரி. இட்ஸ் அன்பிலீஃப். இதை நீங்கள் மிராக்கிள்னு சொல்லலாம். டு மீ இட்ஸ் அ மிராக்கிள். ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதே வந்து சிசேரியனுக்காக தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். சிசேரியன் தான் பண்ண முடியும், ஏன்னா தலை பெருசாக இருக்குது, நார்மலாக வராது அப்படின்ட்டாங்க. பட் அது என்ன ஃபஸ்ட்டு சிசேரியன் அப்படிங்கிறதுனால செகண்ட் ஆட்டோமேட்டிக்கலி சிசேரியன் தான். பட் இட் ஹேப்பன் டு பி அ நார்மல் டெலிவரி. ஓகே. அது எல்லாமே இந்த சித்தரோட மகிமை தான் அப்படின்னு நம்புறீங்களா சார்? ஆமாங்க. மௌனசாமியை வேண்டிக்க வரவங்க சிகரெட் வாங்கிட்டு வந்து இங்க பூஜை செய்யறவங்க கிட்ட கொடுக்கறாங்க. அவரும் அதை வாங்கி சாமி சிலையோட கைகளை வச்சு நெருப்பு பத்த வைக்கிறாரு. இன்னைக்கும் கசவனம்பட்டியார் சூட்சமமா இருந்தபடி தாங்கள் வாங்கிட்டு வர சிகரெட்டை பிடிக்கிறதா ஒரு நம்பிக்கை இங்க வர எல்லாருக்கும் இருக்கு. அப்படி சிகரெட் புகைக்கும் போது அதை வாங்கிட்டு வந்தவங்க தங்களோட பிரார்த்தனைகளை வேண்டிக்கிறாங்க. சிலை ரூபத்துல இருக்கும் கசவனம்பட்டியார் சிகரெட்டை பிடிச்சு முடிச்சதும் அந்த சாம்பலைத்தான் எல்லாரும் பிரசாதமா வாங்கிக்கிறாங்க. அதாவது சாமியோட பூஜை பொருள்ல வந்து சிகரெட் இன்னமும் ஒரு முக்கியமான விஷயமா வச்சிருக்காங்க இல்லையா? அது எதனால சார்? சாமி அந்த சிகரெட்டு குடிச்சிட்டு உயிர் கையில் குடிச்சு அவர் ஒரு டீயை குடிச்சிட்டு வைப்பாருங்க. அந்த சிகரெட் தூள் அந்த டீயில் போடுவார். போட்டு இப்போ நீங்கள் வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கையிலே கொடுப்பாருங்க. அதை குடித்தா அந்த உடம்புல இருக்கிற நோய் தீருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே போல் ஒரு சில பேருக்கு அந்த நம்பிக்கை வீண் போகாமல் பழிச்சிருக்கு. அது இன்றைக்கே நடைமுறையில் வந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த உபதி இதை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சிகரெட்டினுடைய புகையினுடைய இது இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இன்றைக்கே அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சென்னையில் நாகராஜ் சந்திச்ச சிகரெட் சித்தர் சிகரெட்ல இருந்து வர சாம்பலை அப்படியே சாப்பிட்டுருவாரு. சுருளி மலையில அணி சந்திச்ச சிகரெட் சித்தரோ சிகரெட் சாம்பலை கையில பூசிக்குவாரு. திருவண்ணாமலையில இருந்த யோகிராம் சுரத்குமாரும் இப்படி சிகரெட் பிடிச்சு தட்டுற சாம்பலை நிறைய பக்தர்கள் மருந்தா எடுத்துட்டு போய் பயன்படுத்துவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சித்தர்களிடையே இருக்கும் ஒரே மாதிரியான இந்த அமானுஷ்ய செயல்களை நம்மால புரிஞ்சுக்க முடியலன்னு தான் எனக்கு தோணுது. 48 நாள் சாமி வந்து சாப்பாடு இல்லாமல் அன்னாகாரம் இல்லாமல் அப்படியே தன்னுடைய உடம்பு ஒடுக்கிட்டாருங்க. ஒடுக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே அவருடைய உயிர். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திண்டுக்கல்ல இருக்கேன். ரமணர் இங்க தான் படிச்சிருக்காரு. இந்த ஊர்ல இருந்து தான் ரமணரை ஓத சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு போக சொல்லி அனுப்பி இருக்காங்க. இப்படிப்பட்ட திண்டுக்கல்ல சுத்தி 27 ஜீவ சமாதிகள் இருக்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கசவனம்பட்டி சாமிய இந்த ஊர் மக்கள் முதலா பார்த்த இடம் இன்னைக்கு வழிபாட்டு பகுதியா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அங்கதான் முருகன் என கூட்டிட்டு போனாரு. இப்ப நாம பார்த்த சித்தர் கோவில அவரது மறைவுக்கு பின்னாடி சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா கிராம மக்களும் ஒன்னா சேர்ந்து கட்டியிருக்காங்க. சாமி தன்னுடைய இறுதி நாட்கள்ல எந்தவித உணவும் எடுத்துக்காம அன்ன ஆகாரம் இல்லாம தன்னுடைய உயிரை அடக்கி இருக்காரு. அதாவது இறந்துட்டாருன்னு கேட்டதும் எனக்கு வேதனையா இருந்தது.
அதாவது சாமி வந்து இந்த ஜீவசமாதி அடையிறப்ப வந்து உங்கள் அப்பா இருந்தாரா கூட? அப்பா மடியில் தாங்க ஜீவசமாதியே, அவருடைய உயிர் பிரிஞ்சதே முத்தலம்மன் கோயில் இருக்குதுங்களா, அந்த நைட்டு 12 மணிக்கு எங்கள் அப்பாவுடைய மடியில் தான் அவருடைய உயிரே பிரிந்தது. அது இது வரைக்கும் யாரும் இந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க, இது இப்போ நாங்கள் சொல்லுங்க. அப்பா தான் கூடயே இருந்தாருங்க. இது இந்த ஊருக்காரங்களுக்குலாம் தெரியும்? தெரியுங்க, எல்லாத்துக்குமே தெரியும். 40 நாள் சாமி வந்து சாப்பாடு இல்லாமல் அன்னாகாரம் இல்லாமல் அப்படியே தன்னுடைய உடம்பு ஒடுக்கிட்டாருங்க. ஒடுக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே அவருடைய உயிர். அந்த ஜீவசமாதி அடைஞ்ச நிலை கூட அவராக விரும்பி தான் எடுத்துக்கிட்டாரா? ஆமாம், 48 நாள் சாப்பாடே கிடையாது. மௌனசாமியை பற்றி எனக்கு நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே வந்தார் முருகன். இந்த மாதிரியான மகான்கள் தங்களோட உயிரை குறிப்பிட்ட காலத்தில் அடக்கிக் கொள்வதற்கு கூட ஏதாவது காரணம் இருக்கும். நம்மள மாதிரி சாதாரண மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதுன்னு எனக்குள்ள தோணுச்சு. சாமி இந்த ஊருக்குள்ள 11 வயது பாலகனா இருக்கும்போது வந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு குளத்தங்கரையில நிர்வாணமா சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அங்க கிடைக்கக்கூடிய இலை தழைகளை சாப்பிட்டு வாழ்ந்திருக்காரு. அவரோட பூர்வீகம் பத்தியோ பெற்றோர் பத்தியோ எதுவுமே தெரியாத நிலையிலையும் இந்த ஊரை சேர்ந்த கிராம மக்கள் அவரை இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவோ முறை வற்புறுத்தியும் துணி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லியும் சாமி துணி கட்ட மாட்டேன்னு தீவிரமா இருந்திருக்காரு. இங்க அவர் வாழ்ந்து ஜீவசமாதி ஆகும் வரை நிர்வாணமாவே இந்த ஊர் முழுக்க சுத்தி இருக்காரு. யாருமே, குறிப்பா பெண்களும் அவரை பார்த்து எந்தவித அச்ச உணர்வும் இல்லாம தான் வாழ்ந்திருக்காங்க. இங்க எல்லாருமே அவரை கடவுளா தான் வணங்கி இருக்காங்க. நாங்க பேசிக்கிட்டே சாமியை இந்த ஊர் மக்கள் முதலா பார்த்த இடத்துக்கு போனோம். இந்த இடத்துல 3 கற்களை நட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு வழிபாடுகள் நடந்த அடையாளங்களும் இருந்தது. இது சாமி இருந்த இடத்துல நம்ம சாமி கும்பிடுறோம். கசவனம்பட்டியாரின் நினைவுகள் எனக்குள்ள அலை மோதுச்சு. அவரை நினைச்சு நானும் இந்த இடத்துல வணங்கினேன். அடுத்ததா நான் மௌன சுவாமிகள் உயிர் விட்ட முத்தாலம்மன் கோவிலுக்கு போனேன். இவர் 11 வயசு இருக்கும் பொழுது இந்த ஊருக்குள்ள இந்த ஊர் மக்கள் எல்லாம் இவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இவர் ஒரு பெரிய கடவுளாக தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பாதம் படாத இடமே இந்த ஊரில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இவர் அதிகமாக வசித்த இடம் வந்து இங்கே இருக்கிற முத்தாலம்மன் கோவில். நம்ம அங்கே தான் போக போகிறோம். முத்தாலம்மன் கோவில் ரொம்பவே அமைதியாக இருந்தது. தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பாலான நேரங்களில் இந்த கோவிலில் தான் மௌன சுவாமி இருந்திருக்காரு. இங்கேயும் மௌன சுவாமிக்கு திகம்பரர் வடிவத்துல ஒரு அற்புதமான சிலை இருந்தது. மக்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்த மகான் உயிர் விட்ட இடத்துல நானும் நின்று மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன். சாமி வாழ்ந்த நாட்கள்ல அவர் உபயோகப்படுத்தின கட்டில இன்னமும் இங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அவர் தங்கி இருந்த ரூமையும் ஒரு பூஜை அறை மாதிரி மாத்தி இருந்தாங்க. ஏதோ சில வைப்ரேஷன்ஸ் என்னாலையும் இந்த இடத்துல உணர முடிஞ்சது. சாமி இங்க வந்த பிறகு சுற்றுப்பகுதிகளில் ஆச்சரியமான முன்னேற்றம் அடைஞ்சதா இங்க உள்ளவங்க சொல்றாங்க. இங்க இருந்து புறப்படும் நேரம் வந்தது. நானும் மௌனசாமிக்காக சிகரெட் வாங்கினேன். கொளுத்தி வச்சதும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சேன். கசவனம்பட்டியில இன்னைக்கு நான் சந்திச்ச சாமிகளுக்கு மானசீகமா நன்றிய சொன்னேன். திண்டுக்கல் மற்றும் அதோட சுற்றுப்புறத்துல இருக்கும் எல்லா ஜீவ சமாதிகளுக்கும் போகணும்னு தான் நான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சேன். ஆனா இது ஒரே நாள்ல முடிகிற பயணம் இல்லை. அதனால இனி தொடர்ந்து மற்ற இடங்களுக்கும் போய் அங்க நடக்கும் அமானுஷ்யங்களை பத்தி நிச்சயமா உங்களுக்கு சொல்லுவேன். அதனால இன்னைக்கு பார்த்த இடங்களோட நினைவுகளை அசை போட்டபடி கசவனம்பட்டியை விட்டு கிளம்புனேன். வேற ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் இங்கே ஒரு யாகம் நடத்தப்படுது. அந்த யாகத்தில் பேய் பிடிச்சவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கலாம் கலந்துக்கிறாங்க. ஆவிகளை தத்தெடுத்து வளர்ப்பதாக சொல்லும் விரல் வித்தை சாமியார் சத்தியம் வாங்கிட்டு இறக்கி விட்டார். இங்கே இரு, நான் உன்னை தத்தெடுத்துக்கிறேன். சாமியாரின் விரல் நுனியை தொட்டாலே பிரச்சனைகள் தீரும் ரகசியம் என்ன? நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். மழை